வணக்கம். ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனோட 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பேசிக்ஸ். இப்போது அந்த பேசிக்லேருந்து கண்டினியூவேஷனான ஃப்ரீ ஹேண்டு. அந்த பேசிக்ஸ்லலாம் நம்ம மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணோம். பட் இந்த ஃப்ரீ ஹேண்டில் நம்ம மெஷர்மெண்ட்டே யூஸ் பண்ண தவிர இதுக்கு மேலே உங்களால் ஈஸியாக போசஸ் வரைய முடியும். ஸோ நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன்லேருந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் வரையலாம். நான் ஹெட் வரைகிறேன். ஹெட் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவல் ஷேப் போட்டிங்கன்னா ஹெட் ஈஸியாக இருக்கும் வரையறதுக்கு. அதை நீங்கள் தனியாக கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளஷ் ஃபிகரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களால அந்த ஃப்ரீ ஹேண்ட் இல்லுஸ்ட்ரேஷனை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதோடு இல்லாமல் இது ஈஸி. ஏன்னா இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டே போட தேவையில்லை. இதுக்கு நீங்கள் எத்தனை ஹெட்ஸ் வேணால் உங்களால் போட்டுக்க முடியும். பட் ஃப்ளஷி ஃபிகருக்கு 9 ஹெட்ஸ்னால் 9 ஹெட்ஸ் மெஷர்மெண்ட்டில் போட முடியும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபிகர்ஸ் வேணால் காமிக்கலாம், எவ்வளோ பெரிய ஹெட் வேணால், அதாவது மெஷர்மெண்ட் இன்ச்சஸ் எவ்வளோ பெரிய இன்ச்சஸ் வேணால் நீங்கள் இதில் வரைய முடியும். ஃப்ரீ ஹேண்ட்னால் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, மெஷர்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறது தான். எப்படி நீங்கள் ஃப்ளஷி ஃபிகர் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரீ ஹேண்ட். எந்த மாற்றமும் கிடையாது. மெஷர்மெண்ட் இல்லாமல் உங்களால் இதை வரைகிறது. ஸோ ஃப்ளஷ் ஃபிகரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரீ ஹேண்ட் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரீ ஹேண்ட். இதை நான் எரேஸ் பண்ணிவிட்டு
கிளியராக ட்ரா பண்ணுறேன். ஃப்ரீ ஹேண்ட் இவ்வளோ தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போசஸ் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நன்றி.